புவி வாழ்த்த வாழ்க. தமயந்தி காட்டில் நளனை தேடி அலைந்து கொண்டிருந்த போது தொடர்ந்து அவளுக்கு நிறைய துன்பங்கள் வருகின்றது. அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் தர்மநெறி தவறாமல் அவள் இருப்பதால் அவளுக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்கள் என்பதை இந்திய மகாபாரத பகுதியில் நாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடர்ந்த காட்டில் நளனை பல இடங்களில் தேடி அலைந்த தமயந்தி அருவி, ஓடை, குளங்கள், குகைகள் போன்ற இடங்களில் எல்லாம் தேடினாள். சித்தப்பிரமை கொண்டவள் போல பலவாறு புலம்பி துடித்தாள். மான், மயில் போன்றவைகளிடமும் நளனை பற்றி விசாரிக்க தொடங்கினாள். இவ்வாறு அந்த காட்டில் 3 நாட்கள் அலைந்து திரிந்தாள். 4வது நாள் அழகிய சோலை ஒன்றை கண்டாள். அதன் நடுவில் ஆசிரமம் ஒன்று இருப்பதையும் பார்த்தாள். உள்ளே சென்று அந்த ஆசிரமவாசிகளை வணங்கி நின்றாள். வசிஷ்டர், பிருகு, அத்திரி போன்ற ரிஷிகளுக்கு ஒப்பான பல ரிஷிகள் அங்கிருந்தனர். அவர்கள் தமயந்தியை கண்டவுடன் அவளுக்கு நல்வரவு கூறி வரவேற்றனர். பெண்ணை, நீ யார்? இங்கு வர காரணம் என்ன? நாங்கள் உனக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டனர். உடனே தமயந்தி தன்னை பற்றிய எல்லா விவரங்களையும் அந்த ரிஷிகளிடம் தெரிவித்தாள். தன் கணவன் நளனை பற்றிய விவரங்களை அவர்களிடம் கேட்டாள். அவர்கள், கற்புடையவளே, உன் கணவனை சந்தித்து இன்பமுடன் வாழ்வாய், கவலையே வேண்டாம் என்று கூறினர். இதை கேட்டவுடன் தமயந்தி சற்று ஆறுதல் அடைந்தாள். அப்பொழுது அங்கிருந்த ஆசிரமம் எல்லாம் மறைந்து போயின. முனிவர்களும் மறைந்தனர். இதை கண்டவுடன் தமயந்தி மிகவும் ஆச்சரியமடைந்தாள். தான் கண்டது கனவா அல்லது நினைவா என்று ஆலோசிக்க தொடங்கினாள். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு மலை, ஆறு, சோலை போன்றவற்றையெல்லாம் கடந்து சென்றாள். அந்த ஆற்றை வியாபாரிகள் கூட்டம் ஒன்று கடந்து கொண்டிருப்பதை கண்டாள். தமயந்தி விரைந்து சென்று அக்கூட்டத்தினருடன் சேர்ந்து கொண்டாள். அந்த வியாபாரிகள் தமயந்தியை கண்டனர். ஒற்றை ஆடையை அணிந்து அழுக்கடைந்த மேனி உடையவளாய் பித்தம் பிடித்தவள் போன்று காணப்பட்ட அவளை கண்டு அஞ்சினர். சிலர் பயம் கொண்டு ஓடினர். சிலர் அவள் நிலையை பார்த்து பரிகாசம் செய்தனர். சிலர் அவளிடம் கருணை கொண்டனர். அவளை நெருங்கி, அழகுடையவளை, நீ யார்? மானுட பெண்ணா அல்லது வனதேவதையா? இங்கு எங்கு வந்தாய்? காட்டில் யாரை தேடுகின்றாய்? நாங்கள் உன்னை கண்டு அஞ்சுகின்றோம், உண்மையை சொல் என்றனர். உடனே தமயந்தி அந்த கூட்டத்தின் தலைவனை பார்த்து, பெரியவரே, நான் மானுட பெண் தான். விதர்ப்ப நாட்டு மன்னனான பீமனின் மகள். நள சக்கரவர்த்தியே என் கணவர். நாங்கள் சூதாட்டத்தின் மூலம் நாட்டை இழந்து காட்டிற்கு வந்தோம். காட்டில் என்னை தனியே விட்டுவிட்டு என் கணவர் எங்கோ சென்று விட்டார். அவரையே தேடிக்கொண்டிருக்கிறேன். அந்த நள மகராசனை நீங்கள் எங்கேனும் கண்டதுண்டா என்று கேட்டாள். உடனே அந்த தலைவன், பெண்ணே, என் பெயர் சுசி. நான் இக்கூட்டத்திற்கு தலைவன். இந்த காட்டில் மனிதர்களை இன்னும் நான் காணவே இல்லை. விலங்குகளை மட்டுமே கண்டேன். மணிபத்ரன் என்னும் யக்ஷராஜன் எங்களுக்கு அருள் புரிவானாக என்று கூறினான். பிற தேசங்களுக்கு செல்லும் வர்த்தகர் கூட்டங்களை காக்கும் தெய்வமான மணிபத்ரனை வேண்டி இவ்வாறு சுசி கூறிய பின் அவனை பார்த்து தமயந்தி, ஐயனே, இந்த கூட்டம் எங்கே செல்கின்றது? அதனை கூறுங்கள் என்றாள். நாங்கள் வியாபாரத்தின் பொருட்டு சேதி நாட்டிற்கு சென்று கொண்டிருக்கின்றோம் என்று கூறினான். கணவனை காண வேண்டும் என்ற ஆசையால் உந்தப்பட்டவளாகி தமயந்தியும் அந்த கூட்டத்துடன் செல்ல தொடங்கினாள். பல நாட்கள் தங்கள் யானை, குதிரை, ஒட்டகம் போன்றவற்றை ஓட்டிக்கொண்டு அந்த வியாபாரிகள் வழிநடந்தனர். ஒரு நாள் வழியில் அழகிய தடாகம் ஒன்றினை கண்டனர். அதில் ஏராளமாய் தாமரை மலர்கள் பூத்திருந்தன. அங்கிருந்த மரங்களில் ஏராளமாய் பறவைகளும் வசித்து வந்தன. காய், கனி, கிழங்கு போன்றவைகளுக்கும் பஞ்சமில்லை. அதனால் வியாபாரிகள் அங்கு தங்கி இளைப்பாற தொடங்கினர். அன்று இரவு மதப்பெருக்கு கொண்ட யானை கூட்டம் ஒன்று நீர் அருந்துவதற்காக தடாகத்திற்கு வந்தது. தூங்கிக் கொண்டிருந்த வர்த்தகர்களையும் வியாபாரத்தின் பொருட்டு வந்த யானை கூட்டத்தையும் காட்டு யானைகள் விரைந்து ஓடி அந்த யானைகளை கொல்ல தொடங்கின. ஒன்று மற்றொன்றை துரத்தி ஒன்றுடன் ஒன்று எதிர்த்து போரிட்டது. யானை போரின் நடுவில் வியாபாரிகள் மாட்டிக்கொண்டனர். பலரை யானைகள் மிதித்து கொண்டன. இதனால் பயம் கொண்ட வியாபாரிகள் நாற்புறமும் சிதறி ஓடத் தொடங்கினர். மயக்கமடைந்து சிலர் கீழே விழுந்தனர். யானையின் தந்தங்களால் தாக்குண்டும் சிலர் துதிக்கைகளால் அடித்தும் வீசப்பட்டனர். இவ்வாறு வியாபார கூட்டமானது சற்று நேரத்தில் சின்னாபின்னமானது. யானைகளால் தாக்கப்பட்ட வியாபாரிகள் பலவிதமாய் கூக்குரலிட்டு அலறினார்கள். அவளுடைய செல்வம் சீரழிந்தது. இந்த சப்தத்தை கேட்டு தமயந்தி விழித்துக் கொண்டாள். யானைகளால் அங்கு ஏற்பட்டிருக்கும் நாசத்தை கண்ணால் கண்டாள். இதற்கு முன் கண்டிராத அந்த கோர காட்சியை கண்டு கலங்கினாள். பயம் கொண்டு தன்னை அனுசரித்து அடைக்கலம் வழங்கி அழைத்து வந்தவர்களுக்கு இந்நிலை ஏற்பட்டு விட்டதே என்று அழுதாள். யானைகள் சென்ற பின்னர் அதிக காயமில்லாமல் இருந்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடினர். என்ன காரணத்தினால் இந்த நாசம் நமக்கு ஏற்பட்டது?
மணிபத்திரனையும் குபேரனையும் நாம் வணங்காததான் காரணமா அல்லது வேறு ஏதேனுமா என்று கூறி தங்களை தேற்றிக் கொண்டனர். அப்பொழுது அங்கிருந்த சிலர், நம்முடன் இங்கு வந்துள்ள பெண் மீதுதான் சந்தேகமாயிருக்கிறது. அவள் பெரிய மாயக்காரியாய் இருக்கலாம் அல்லது அரக்கியாய் இருக்கலாம். இந்த கொடிய நாசத்திற்கு இவளே தான் காரணம். எனவே இந்த பெண்ணை கற்களாலும் கட்டைகளாலும் அடித்து கொல்ல வேண்டும் என்று கூறினர். இப்படி அந்த வியாபாரிகள் பேசிக் கொண்டதை கேட்டு தமயந்தி பயம் கொண்டு காட்டு பக்கமாக ஓடத் தொடங்கினாள். இங்கும் தமக்கு இப்படி ஒரு துன்பம் நேரிட்டதே என்று கலங்க தொடங்கினாள். தன் கணவனை எண்ணி பலவாறு புலம்ப தொடங்கினாள். பொழுது புலர்ந்தது. இதற்கிடையில் அந்தணர் கூட்டம் ஒன்றும் இடையில் வந்து பயணம் செய்ய தொடங்கியது. அக்கூட்டத்தாருடன் தமயந்தியும் சேர்ந்து கொண்டாள். அன்று முழுவதும் நடந்து மாலை நேரத்தில் சேதி நாட்டின் தலைநகரை அடைந்தனர். பாதி ஆடை அணிந்தவளான தமயந்தி அச்சம் கொண்ட பார்வையுடன் அந்த நகரத்தினுள் நுழைந்தாள். இவளின் தோற்றத்தை கண்ட பலர் அவளை பின்தொடர்ந்து சென்றனர். அவள் தொடர்ந்து நடந்து சென்று அரண்மனையின் வாயிலே அடைந்து அங்கு நின்றாள். இவள் அங்கு நிற்பதை மேல் மாடியில் நின்ற சேதி நாட்டு மன்னனின் தாய் அவள் மேல் இரக்கம் கொண்டு தனது தோழியிடம், அதோ இருக்கும் அந்த பெண்ணை இங்கு அழைத்து வாருங்கள். மிகுந்த துன்பத்தில் இருக்கும் அவளை நாம் தான் காப்பாற்ற வேண்டும். நல்ல குலத்தை சேர்ந்தவள் போல் தென்படுகிறாள். அவள் என் குலத்தை விளங்க செய்வாள் என்று கூறினாள். உடனே அந்த பெண் கீழே இறங்கி சென்று மற்றவர்களையெல்லாம் விலக்கிவிட்டு தமயந்தியை மட்டும் அழைத்து கொண்டு அரண்மனையின் மேல் மாடியில் சென்றாள். அவளை பார்த்து மன்னனின் தாய், பெண்ணே, நீ யார்? பெருந்துன்பத்தை அடைந்தும் இத்தனை அழகுடன் காணப்படுகின்றாய் என்று கேட்டாள். ராஜமாதாவின் அந்த வார்த்தைகளுக்கு தமயந்தி, அம்மா, நான் அரச குடும்பத்தை சேர்ந்தவள். என் கணவர் சூதாடி நாட்டை இழந்து விட்டார். நாங்கள் இருவரும் காட்டிற்கு சென்று வசித்தோம். பாதி இரவில் என்னை தனியே விட்டு போய்விட்டார். நான் அவரை தேடி பல இடங்களில் அலைந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். இதை கேட்டு ராஜமாதா தமயந்தின் மேல் இரக்கம் கொண்டு, பெண்ணே, நீ இங்கேயே தங்கலாம். என்னுடைய வேலைக்காரர்களை கொண்டு உன் கணவனை தேடச் செய்கிறேன். அல்லது உன் கணவனே உன்னை தேடிக்கொண்டு இங்கு வந்தாலும் வரலாம். இங்கே இரு, உன் கணவனை அடையலாம் என்று கூறினாள். தமயந்தி ராஜமாதாவை பார்த்து, அம்மா, வேண்டுதல் ஒன்றுடன் தான் நான் இங்கு தங்க விரும்புகின்றேன். நான் பிறர் எச்சிலை உண்ணமாட்டேன். பிறர் காலை அலம்ப மாட்டேன். ஆண்களுடன் பேச மாட்டேன். என்னை ஒரு ஆண்மகன் விரும்புவானானால் அவனை தாங்கள் தண்டிக்க வேண்டும். தொடர்ந்து அவன் தவறு செய்வானானால் அவன் கொல்லப்பட வேண்டும். கணவனை தேடும் பொருட்டு மட்டும் அந்தணர்களை சந்திப்பேன். இதற்கு தாங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் என்றால் நான் தங்களுடன் தங்குகிறேன். இல்லை என்றால் நான் இங்கு தங்க போவதில்லை என்று கூறினாள். அதற்கு ராஜமாதா முழு மனத்துடன் சம்மதம் தெரிவித்தாள். பின்னர் தன் மகளான சுனந்தை என்பவளை அழைத்து அவளிடம், மகளே, அழகிய தோற்றமுடைய இப்பெண் உன் தோழியாய் இருக்கட்டும் என்று சொன்னாள். சுனந்தை மகிழ்ச்சியுடன் தமயந்தியை அழைத்துக் கொண்டு தனது இருப்பிடத்திற்கு சென்றாள். எப்பொழுதும் நளனையே எண்ணி கலங்கி தமயந்தி வாழ்ந்து வந்தாள். சுனந்தையிடம் நட்புடனும் அன்புடனும் பழகி நாட்களை கழித்து வந்தாள். இதற்கிடையில் நடுக்காட்டில் தமயந்தியை விட்டு சென்ற நளனுக்கு என்ன நடந்தது என்பதை இனிவரும் மகாபாரத பகுதியிலும் தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். புவி வாழ்த்த வாழ்க. ஆனந்தம், ஆத்மானந்தம்.